إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தில் இன்னொரு வீடியோவாக சந்திப்பதில் இந்த வீடியோவை செய்வதற்காக அருள் செய்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனோட எங்களுடைய தொடர்பை அதிகமாக்கிக் கொள்வோம் என்ற ஒரு தலைப்பு தான் நான் எடுத்தேன். ஏண்டா இந்த ரமதான் மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம், அதனால இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பு. சில முக்கியமான இந்த காலத்துக்கு தேவையான சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே சகோதரிகளே, குர்ஆனோட எங்களுக்கு அதிகமாக தொடர்பை குர்ஆனோட அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னா நாங்கள் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. முதலாவதாக, நிறைய பேர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள். ஆனால் ஓதுவது மட்டும்தான் போதாது. ஓதுறது நல்லம்தான், ஓதுவதில் நன்மை இருக்கின்றது. ஆனால் ஓதுவது மட்டும் போதாது. இந்த ரமதான் மாதத்தில் கூட நிறைய பேர்கள் இந்த குர்ஆனை ஓதுகிறார்கள். ஓதுங்கள், குர்ஆனை ஓத வேண்டும், அழகாக ஓதுங்கள், உணர்வு பூர்வமாக அதை ஃபீல் பண்ணி ஓதுங்க. உங்களோட உண்மைக்கும் குர்ஆன் ஓதுறதுல மனதுக்கு பெரிய ஒரு நிம்மதி இருக்கின்றது. நீங்கள் சத்தம் போட்டு ஓதுங்க. உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள் நீங்க ஓதுறது கேட்கட்டும். அதே மாதிரி பெண்கள், நீங்களும் ஓதுங்க, சத்தம் போட்டு ஓதுங்க. கணவன் உங்களுடைய கணவர்மார்கள் கேட்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் கேட்கட்டும். உண்மைக்கும் அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. அடுத்ததா இன்னொரு விஷயம் ஒன்றுதான், குர்ஆனை ஓதுவதற்கு மட்டும் நின்று விடாமல் அதனுடைய டிரான்ஸ்லேஷன், அதனுடைய அர்த்தத்தை நீங்க வாசிங்க. ஏன்னா குர்ஆன்ல நிறைய அற்புதங்கள் இருக்குது. அதுல நிறைய அதாவது எங்களுக்கு இந்த இஸ்லாம், எங்களுக்கு இந்த மார்க்கம், எங்களுக்கு இந்த குர்ஆன் மிகவும் லேசாக கிடைச்சிட்டு, எந்த ஒரு போராட்டமும் இல்லாம, எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் இல்லாம எங்களுக்கு இது கிடைச்சிட்டு. அதனால எங்களுக்கு சில டைம் அதோட பொறுமதி எங்களுக்கு விளங்காம இருக்குது. ஆனா உண்மைக்கும் இந்த குர்ஆன் மிகவும் ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு நிறைய மிராக்கிள்ஸ், அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நீங்க படிச்சு பாருங்க, அதனுடைய அர்த்தத்தை விளங்குங்க, அதை நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, அதை ஆய்வு செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் சூரா முஹம்மதின் அத்தியாயத்துல சொல்றான், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, அவர்களுடைய உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா அப்படி என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறார். எனவே இந்த குர்ஆனை ஆய்வு செய்யுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, அதனுடைய அர்த்தத்தை விளங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த குர்ஆன்ல முதலாவதாக நிறைய அற்புதங்கள், அதாவது இந்த குர்ஆன்ல மக்களை ஈர்த்து எடுக்கும் சக்தி இருக்குது. இந்த குர்ஆன்ல மக்களை இழுத்து எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. யாராவது இந்த குர்ஆனை வாசிச்சாங்கன்னு சொன்னா, அல்லது யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா, உண்மையில அவங்க அந்த திறந்த மனதோட அவங்க வாசிச்சாங்கன்னு சொன்னா, திறந்த மனதோட அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா, அவங்க குர்ஆனின் பக்கம் ஈர்ந்துருவாங்க. அதாவது குர்ஆனின் பக்கம் அவங்க இழுத்துப்படுவாங்க. அப்படியே ஒரு தன்மை குர்ஆன்ல இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இது நிறைய, அதாவது வரலாற்று புத்தகங்கள்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு. வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய ஒருவர் குறைஷிகளுடைய தலைவர்.
குறைஷிகளுடைய இந்த வலீத் இப்னு முகீரா குறைஷிகளுக்கு மத்தியில மரியாதைக்குரிய ஒரு நபராக இருந்தார். ஒரு கவிஞராக, சிறந்த ஒரு கவிஞராக இருந்தார். அதே போல கவிதைகளை சிறந்த முறையில அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார். மற்றது அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு ஒரு செல்வம் நிறைந்த ஒரு ஆளாக இருந்தார். அவரை குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுப்புறாங்க, பாகின் பண்றதுக்கு அனுப்புறாங்க, நெகோசியேட் பண்றதுக்கு அனுப்புறாங்க, கம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அனுப்புறாங்க. நீங்க இந்த தாவாவை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அவர் போய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த வலீத் இப்னு முகீரா என்றவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு பணம் வேணுமா, சொத்து வேணுமா? அதுகள் தாரும். உங்களுக்கு தலைமைத்துவம் வேணுமா? அது தாரும். நீங்க எங்களுக்கு மத்தியில உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணுமா? அது தாரும். நீங்க இதை நிப்பாட்டுங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, குர்ஆன் வசனங்களை ஓத ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் வசனத்தை ஓத ஆரம்பிச்ச உடனே இவர் அப்படியே ஷொக்காவி அவர் நிப்பாட்டுங்க என்று சொல்லிட்டு குறைஷிகள்கிட்ட போயிட்டு சொல்றாரு, இது இவர் ஓதுறது மனிதர்களோட வார்த்தையும் இல்ல, ஜின்களோட வார்த்தையும் இல்ல. இவர் ஓதுற இந்த குர்ஆன் சொல்லி இவர் ஓதுறாரே, இந்த குர்ஆன்ல அவர் அப்படியே சொல்றார் வலீத் இப்னு முகீரா, இந்த குர்ஆன்ல இனிமை, ஸ்வீட்னஸ், இனிமை இருக்குது, அதுல ஒரு அழகு இருக்குது அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் குர்ஆனை பத்தி சொல்றாரு. இது மன்சரால சொல்லப்பட்டது இல்ல, இது மன்சர்ட வார்த்தை கிடையாது, இது ஜின்களுடைய வார்த்தையும் கிடையாது, இதுல ஒரு இனிமை இருக்குது, இதுல ஒரு அழகு இருக்குது, இது அந்த மாதிரி குர்ஆனை பார்த்து இவர் குர்ஆனை பத்தி புகழ்றாரு. அப்ப குறைஷிகளுக்கு கோபம் இவர் மேல. இப்ப இவருக்கு பிரஷர் பண்றாங்க குறைஷிகள். பிரஷர் பண்றாங்க எப்படின்னு சொன்னா, நீங்க குர்ஆனை பத்தி எதிராக கதிக்கணும்னு சொல்லி பிரஷர் பண்ணதோட இவர் சொல்லிட்டாரு, இது சூனியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவருக்கு கூட, இந்த காஃபிருக்கு கூட குர்ஆன் வசனம் ஈர்த்தெடுத்துச்சு. அதாவது குர்ஆன் அந்த குர்ஆன் இனிமை இவருக்கு விளங்கிச்சு. இது மன்சர்ட வார்த்தை இல்ல, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இவருக்கு விளங்கிச்சு. ஆனா இவருடைய ஈகோவின் காரணமாக அவர் இஸ்லாத்தை ஏத்த மறுத்தாரு. அப்ப அல்லாஹ் இவனை பத்தி சூரா முத்தஸ்ஸிர்ல வசனங்களை கூட இறக்கிறான். இது ஒரு விஷயம். அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுவும் சீரா புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு. எங்களுக்கு தெரியும் எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய தலையை வெட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ் தேடி வாள் எடுத்துக்கொண்டு தலையை வெட்டணும் என்று சொல்லி பேய்த்துக்கொண்டு இருக்கிறாங்க. நடுவுல இடையில ஒருவர் அவரை நிப்பாட்டி, ரசூலுல்லாஹ் வெட்டுறதுக்கு முன்னால உங்களோட தங்கச்சியுடைய கணவரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, நீங்க அதை பேத்து அதை பாருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு தான் இதை செய்யறாரு அப்படின்னு சொல்லி அங்கன்னைக்கு இருந்து ஸ்டாப் பண்றாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷொக்காவி அவங்களோட தங்கச்சியோட வீட்டுக்கு போறாங்க. தங்கச்சிக்கிட்ட வீட்டுக்கு போற நேரம், அவங்க வெளியே இருக்கிற நேரம் குர்ஆனுடைய சத்தம் கேக்குது, குர்ஆன் ஓதுற சத்தம் கேக்குது. குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்ட உடனே இவங்க இது என்னன்னு கேட்டு கோவப்பட்டு அவங்க உள்ளுக்கு இருக்கிறவங்க தங்கச்சியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சமாளிக்கிறாங்க. இது ஒண்ணும் இல்ல, நீங்க ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சமாளிக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் கேட்டு அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க என்ன ஓதுறீங்க அதை காட்டுங்க, அது எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப தந்ததோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த குர்ஆனை ஓதி பார்க்குறாங்க, இதுல என்ன ஈக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு வரலாறுகள்ல வருது, சூரா தாஹாவுடைய ஆரம்ப வசனங்களை ஓதுறாங்க. அப்படி ஓதுற நேரம் இவங்க அப்படி ஆச்சரியம் அடைகிறாங்க. ஆச்சரியம் அவங்களுக்கு அந்த ஓதுற நேரம் அவங்களோட அவங்களோட வாளை விட்டுட்டு குர்ஆனை ஓதிட்டு ஸ்ட்ரெயிட்டா நேரடியா போறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு போறாங்க? வெட்டுறதுக்கு இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு. அப்ப
அந்த அளவுக்கு இந்த குர்ஆன்ல ஒருவருடைய மனதை மாற்றுவதற்கான அந்த சக்தி அல்லாஹ் தாலா தந்திருக்கிறார். அல்லாஹ் தாலா இந்த குர்ஆன்ல மனிதர்களுக்கு ஹிதாயத்தை வச்சுக்கிறார். அந்த அளவுக்கு இந்த குர்ஆன் மக்களை இழுத்தெடுக்குது. அது திறந்த மனதோட வாசிச்சா, திறந்த மனதோட அதோட அர்த்தங்களை புரிஞ்சா மக்களுக்கு அது நேர்வழி காட்டுது. அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்குது. அதே மாதிரி இந்த குர்ஆன்ல நிறைய அற்புதங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்க இந்த குர்ஆனுடைய மொழியை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, யாராலையும் எந்த ஒரு பிழையும் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய மொழியை கூட பாவித்திருக்கின்றார். ஒரு மாணவர், ஒரு 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 ப்ரொஃபஸர், ஒரு யூனிவர்சிட்டியில நடக்குது இந்த சம்பவம். ஒரு ப்ரொஃபஸர் அவர் குர்ஆன்ல நிறைய பிழைகளை கண்டுபிடிக்க ட்ரை பண்றார். ட்ரை பண்ணி அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து அவருக்கு குர்ஆனுடைய ஒரு வசனம் கிடைக்குது. சூரா அஹ்ஸாபுடைய 4வது வசனம். இதுல என்ன வருதுன்னு சொன்னா, நாங்கள் மா ஜஅலல்லாஹ், அல்லாஹ் ஆண்களுக்கு, சரியா, ஆண்களுக்கு 2 இதயங்களை ஆக்கவில்லை, ஆண்களுக்கு 2 இதயங்களை படைக்கவில்லை. அதாவது ஆண்களுக்கெல்லாம் 2 இதயங்களை கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாருண்டா, பாருங்க, இப்படி இந்த இதுல ஆண்களுக்கு 2 இதயம் இல்லைன்னு வருது. இது மனிதர்னு தான் வரணும், மனிதர்களுக்கு 2 இதயம் இல்லை அப்படின்னு தான் வரணும். இதுல மொழி ரீதியான பிழை ஒன்று இது. ஏன்னா ஆண்களுக்கு 2 இதயம் இல்லாட்டி இல்லைன்னு வருதுன்னு சொன்னா பெண்களுக்கு 2 இதயம் வந்துடும் ஆப்போசிட்டா பார்த்தா. அப்போ ஒரு மாணவர் அந்த ஆசிரியர்கிட்ட, அந்த ப்ரொஃபஸர்கிட்ட சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரி வந்தா தான் பிழை. ஏன்னு சொன்னா ஆண்களுக்கு 2 இதயம் கொடுக்கல, அல்ல ஆண்களுடைய உடம்புல 2 இதயங்களை கொடுக்கல. ஆனா பெண்கள் கற்பமாக இருக்கிற டைம், அவங்க பிரெக்னென்ட் ஆகிக்கிற டைம், அவங்களோட புள்ள வயிற்றில் ஈக்கிற நேரம், அவங்களோட உடம்புல எத்தனை இதயம்? 2. அந்த பெண்ணுடைய இதயம், புள்ளையோடைய இதயம். நெஞ்சில இல்ல, உடம்புல. குர்ஆன்ல இப்படிதான் வருது, உடம்புல. சரியா? அப்ப அவங்களோட அந்த டைம், அவங்களோட உடம்புல 2 இதயம். ஒன்று அவட இதயம், பெண்ணுடைய இதயம், 2வது புள்ளையுடைய இதயம். அப்ப இந்த மாதிரியான மொழி ரீதியான பிழை கூட யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதாவது பிழையே இல்லை மொழியில, மொழி ரீதியான பிழைகள் கூட இல்லை. இந்த மாதிரி தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆச்சரியமாக, அற்புதமாக இறக்கி வைத்திருக்கின்றார். அதே மாதிரி தப்பத் யதா அபீ லஹப், இந்த சூறாவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்த சூறா அபூ லஹபை பத்தி பேசுது. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த அபூ லஹப், அவருடைய கைகளும் அவரும் நாசமாக வேண்டும், அவர் எரியிற நெருப்புல பற்றி எரிவாரு அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல வருது. அவர் நரகத்துக்கு போவாரு வருது. இந்த குர்ஆனை அவர் அந்த டைம் அவர் நினைச்சிருந்தா, குர்ஆனை பொய்யாக்க வேண்டும் என்று நினைச்சிருந்தா, அவர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார். அது கூட நடக்கல. அவர் என்னை பத்தி இந்த வசனம் வந்துட்டா சரி, நான் நரகத்தானே போவேன், சரி பார்ப்போம்னு சொல்லி நான் இஸ்லாத்தை தழுவுறேன், அப்ப இந்த வசனம் பொய்ன்னு சொல்லி, இந்த குர்ஆன் பொய்ன்னு சொல்லி மக்களுக்கு காட்டிடுறேன்னு சொல்லி பொய்க்கியாவது இஸ்லாத்துக்கு வந்திருக்க வேண்டும். ஆனா அப்படி கூட வரல. அது ஏன்? இது அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அப்ப அல்லாஹ் இதுலயும் எங்களுக்கு காட்டுறான், குர்ஆன்ல ஏதாவது சரி வந்துட்டா அதுக்கு மாற்றமா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு காட்டிட்டார். இது ஒரு அற்புதம். இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்குது. நான் இது கொஞ்சம் தான் சொல்லிக்கிறேன். நிறைய அற்புதங்கள் இருக்குது, நீங்க படிச்சு பார்க்கலாம். நிறைய விஞ்ஞானத்துடைய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப கண்டுபிடிக்கிறாங்க நிறைய விஷயங்கள். அது 1400 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனுஷனால சொல்லியிருக்கவே முடியாத விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கே விளங்கும். அதே மாதிரி அடுத்ததா இன்னொரு விஷயம்தான், இந்த குர்ஆனை பொறுத்தவரையில மாதவிடாய் ஏற்படுகின்ற பெண்களும் தொடையலாது, தொடுறது ஹராம், உது இல்லாம தொடையலாது, தொடுறது ஹராம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணியமான உலமாக்களுக்கு நான் வைக்கிற ரிக்வெஸ்ட் தான், இப்படி குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லாத விஷயங்களை சொல்லிட்டு மக்களை குர்ஆனை விட்டு தூரமாக்க வேணும். மாதவிடாய் ஏற்படுற நேரம்
பெண்கள் தொழக்கூடாதுன்னு குரான் ஹதீஸ்ல வருது. நோன்பு வைக்க கூடாதுன்னு குரான் ஹதீஸ்ல வருது. தவாப் செய்யக்கூடாதுன்னு குரான் ஹதீஸ்ல வருது. குரானை தொடக்கூடாதுன்னு எங்க வருது? அப்படி வரவே இல்லை. அப்படி தொடக்கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லியிருப்பான், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழக்கூடாதுன்னு சொல்லி தந்தாங்களோ, நோன்பு பிடிக்க கூடாதுன்னு சொல்லி தந்தாங்களோ, அதே மாதிரி குரானை தொடக்கூடாதுன்னு சொல்லி தந்திருப்பாங்க. உது இல்லாமலும் குரானை தொடக்கூடாதுன்னு வரல. இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறக்கப்படல, ஹுதல்லின் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. இது முழு சமுதாயத்துக்கும் முழு மக்களுக்கும் எல்லாருக்கும் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்குது. இது யார் வேணாலும் தொடலாம். ஏன் முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் கூட தொடலாம். அப்ப இப்படி தொடக்கூடாது, உது இல்லாம தொடக்கூடாது, அப்படி தொடக்கூடாதுன்னு சொல்லி மக்களை குர்ஆனுக்கு தூரமாக வேணும். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத விஷயங்களை சொல்லி மக்களை தூரப்படுத்த வேணும். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, சூரா வாக்கியால 79வது வசனம், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை தொடமாட்டார்கள். இது குர்ஆன் சம்பந்தமாக, இந்த வசனம் குர்ஆன் சம்பந்தமாக மிகவும் ஒரு நிறைய அறிவு கொடுக்கப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, இது மலக்குமார்களை குறிக்குது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாத்து வச்சிருக்கின்றார். இத ஷைத்தான்கள் தொட முடியாது, மலக்குகள் மாத்திரம்தான் தொட முடியும். அதுக்கு சொல்லப்பட்ட வசனம். இது உது இல்லாமல் தொடக்கூடாது, மாதவிடாய் உள்ள பெண்கள் தொடக்கூடாது, குளிப்பு கடமை உள்ளவங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்ல வந்த வசனம் இல்லை. இது இப்னு அப்பாஸுடைய விளக்கம். தஃப்சீர்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபியர்களுக்கு, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, மன்னர்களுக்கு கடிதங்களை அனுப்பினாங்க. அந்த கடிதங்கள்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த கடிதங்கள்ல பிஸ்மில்லா சொல்லி பிஸ்மில்லாவை எழுதி, அதுவும் ஒரு குர்ஆன்ல வர வசனம், அதை எழுதி அனுப்பினாங்க. அப்ப குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொன்னா, குர்ஆன் வசனங்களை தொடக்கூடாதுன்னு சொன்னா, குர்ஆன் வசனங்கள் உள்ள அந்த முஸ்ஹதை தொடக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப காஃபியர்களுக்கு அனுப்பிய இந்த கடிதத்துல குர்ஆன் வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. அதே மாதிரி தான் இப்ப நீங்க குர்ஆனுடைய அந்த புத்தக வடிவில் உள்ள குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொன்னா, மொபைல் போன்ல இப்ப குர்ஆன் வருது. மொபைல் போன்ல குர்ஆன் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்ப நீங்க இப்படி ஒரு ஃபத்வா கொடுப்பீங்களா? குர்ஆனை உது இல்லாம தொடக்கூடாது, மாதவிடாய் உள்ள பெண்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா, மொபைல் போன்ல அந்த குர்ஆன் அப்ளிகேஷன் ஓபன் செய்யப்பட்ட நேரம் அந்த மொபைல் போனையும் உது இல்லாம தொடக்கூடாது, அதுலயும் குர்ஆன் இருக்குது. அப்படி ஒரு ஃபத்வா கொடுப்பீங்களா? இல்ல. குர்ஆன் எங்களுக்கு இறக்கப்பட்டது ஓசையில, ஓதுறதுல. அது நாங்க ஓதுறது புத்தக வடிவத்துல வந்தது. அது நாங்க படிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, அது இன்னும் சொன்னாலும் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு நாங்க இந்த குர்ஆனை கொடுக்கணும். அவங்க தொடணும். அப்பதான் அவங்க படிப்பாங்க, சிந்திப்பாங்க, ஆய்வு செய்வாங்க, இஸ்லாத்துக்கு வருவாங்க. எனவே இந்த மாதிரியான நம்பிக்கைகளிலிருந்து விட்டுப்பட வேண்டும். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குர்ஆனை அல்லாஹ் நாங்க மட்டும் படிச்சு, நாங்க மட்டும் ஹிதாயத் பெற்று, நாங்க மட்டும் நேர்வழி பெறுவதற்காக தரல. இந்த குர்ஆனை மற்றவங்களுக்கும் நாங்க எத்தி வைக்கணும். மற்ற சமுதாய மக்களுக்கு கூட, மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நாங்க இந்த குர்ஆனை எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் தாவாவை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். அதாவது எங்களுடைய கேப்பபிலிட்டிஸ், எப்படி எங்களுக்கு இயலுமோ அந்த முறையில் நாங்க தாவா செய்யணும். எப்படி எங்களுக்கு இயலுமோ அந்த முறையில நாங்க அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், சூரா யூசுப் 110வது வசனத்துல சொல்றான், 108வது வசனத்துல சொல்றான், சொல்லுங்கள், நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான விளக்கத்தோடு, இதுதான் எங்களுடைய பாதை, நாங்க தெளிவான விளக்கத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான் சொல்லி. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடம் இருந்து ஒரு வசனமாக இருந்தாலும் அதை நீங்க மக்களுக்கு எத்தி வைங்க அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கட்டளையிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸும் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப இந்த குர்ஆனை நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்களோட கலீக்ஸ், உங்களோட வேலை செய்யறவர்கள் இருப்பாங்க.
உங்களோட வியாபாரங்கள்ல வேலை செய்யற, உங்களோட ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃப், உங்களோட வேலையாட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. உங்களோட மாற்று மதத்தை சேர்ந்த நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த குர்ஆனை கொடுக்கணும். ஒவ்வொரு ஆட்களும் தாங்கள் சந்திக்கின்ற முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும், இந்த குர்ஆனை கொடுக்க வேண்டும். அதே மாதிரிதான் அரசியல்வாதிகளோட நெருக்கமாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தாவா செய்வது எங்களுடைய கடமை. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு மட்டும் பயன் பண்ணிட்டு போறாங்க, அது மட்டும் தான் தாவா என்று நினைக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அந்த அந்த பகுதி, அவர்களுக்கு தாவா செய்யக்கூடிய இந்த பகுதி முக்கியமான பகுதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனசை மாத்திய இந்த குர்ஆன் ஞானசாரத்தேருடைய மனசை மாத்தாதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனசை மாத்தின இந்த குர்ஆன், அவங்க ரசூலுல்லாஹ்வை வெட்ட வந்தாங்க, அவர்களுடைய மனசை மாத்தின இந்த குர்ஆன், அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் தந்த இந்த குர்ஆன் மூலமா அத்துருடைய ரத்ன அஹமதுருக்கு ஹிதாயத் வராதா? எத்தி வைக்க வேண்டும். எனவேதான் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு நாங்க குர்ஆனோட எங்களுடைய தொடர்பை நாங்க அதிகரிச்சு கொள்ளணும்.